கால் பாயில் செவ்வகமாக ஒரு அட்டை, சீத்தாப்பழம் போன்ற வளைவு தலை, மனுஷனுடைய தலை, என் ஷேப்பில் கை விரல்கள், கால் விரல்கள் டபிள்யூ கிராஸு, கால் பாதம் ஒன்று சி. கால் பாதம் ஒன்று வெளி தோற்றம் தான் இப்போ வெட்டியிருக்கோம். உள் தோற்றம் ஒன்றும் வெட்டல. இது மனிதன். இப்போ 13 எலும்பு, நுரையீரல் 13 எலும்பு வந்து பாலாஜி. பாலாஜி ரெண்டு, 4, 6, 8, 10, 12, 13 இருந்து நுரையீரல் 2 டபிள்யூ, நீங்கள் எல்லாம் பயனடையணும் அப்படிங்கிறது அந்த வீடியோ. 2 டபிள்யூ ஒரு எம். 2 days இது எப்போ சார் கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? இது செய்கிறது ஒன்றையும் 1988, 89 கற்றுக்கிட்டேன். சூப்பர் சார், சூப்பர் சார். சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வயசில் வந்து மூளை காய்ச்சல் இப்படி கை கால் வரும்போது, அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில தான் இப்படி ஆனது. படிச்சுட்டு இருக்க வயசில் வந்து எனக்கு அடிக்கடி தலைவலி வரும். நான் இந்த நேரம் சிந்திக்க தோணும், இது கைத்தொழில் கற்றுட்டா பின்னாடி வந்து நமக்கே யூஸ் ஆகுமே. நமக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்து எதுனாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா பின்னாடி வந்து இது யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு இது நானே சின்ன வயசுல கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் தான் கை கால் இப்படி ஆனது. ஆனால் முயற்சி, தன்னம்பிக்கை சின்ன வயசுலேருந்து இது நானே பழகிட்டது. யாரும் கை பிடிச்சி சொல்லிக் கொடுக்கல. ரொம்ப பார்க்கும்போது எனக்கே தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு நம்மளால் உடனே செய்ய முடியுமா? சான்சஸ் இல்லைங்க. அவர் பிரிச்சு கூட பார்க்கல, யோசிக்கவே இல்லை. எப்படி கட் பண்ணுறா பாருங்க, தெறிக்க விட்றாருங்க. இதை பார்க்குறது, ஓப்பன் பண்ணுறது பார்க்குறது நமக்கே ஒரு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஓப்பன் பண்ண ஒன்றா பயந்து ஓடிக்க போகிறோம். அந்த மாதிரி எலும்பு கூட செய்கிறாரு. பையன் சிரிச்சிட்டு இருக்காப்புல, சிரிக்கிறாரு. வேறு லெவலில் இருக்குது. அண்ணனும் மகிழ்ச்சியாக இருக்காப்புல. அவருக்கு சந்தோஷமே தாங்க. அந்த பிள்ளைகள்லாம் பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுறது தான் அவருக்கு மெயின் பாயிண்ட்டு. கல்லீரல் வந்து ஒரு டபிள்யூ ஒரு எம். பெருங்குடல் சிறுநீரகப்பை, வாஸ் ஷேப்பில் டபிள்யூ, நீரழுத்தம், மூச்சு அழுத்தம். சி ஷேப்பில் சிறுநீரக விதைப்பை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பாட்ஸாக அவர் வந்து இன்சியூ சொல்லி பண்ணுறாரு. நுனியில் கூட கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட கட்டாயம் வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு அவர் பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் பார்க்குறோம்.
இந்த வீடியோக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோ இவரை பற்றி ஃபுல்லாக இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். அதுமாரி துபாயில் ஒரு கெஸ்ட்டு ஒன்று இந்தியா கெஸ்ட்டு அவர் துபாயில் அவரையும் இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். தொடர்ந்து பாருங்கள். வந்து சி, மூக்கு வந்து சிஎம், மனுஷனுடைய கண்ணு வந்து சி, பிளைன் சி. கண்ணு மூக்குலாம் சரி வேறு லெவலில் இருக்குது. மூக்கு வந்து ரவுண்ட் சி. அது கன்ஃபார்மாக பாருங்கள். இவர் முயற்சி எடுத்தால் எல்லாருமே செய்யலாம். பார்த்தீங்களா, முயற்சி எடுத்தால் செய்யலாங்க. முயற்சி எடுத்தால் எல்லாருமே செய்யலாம். கை தட்டுங்க அதுக்கு எல்லாமே லெவலு. இது ஓப்பன் பண்ண போறீங்க அப்போ நீங்கள் செஞ்சதா? ஓ சூப்பர். அப்படி பரட்டி காமிச்சிருங்க. 13 எலும்பு, நுரையீரல், இதயம், கைத்தட்டு போடலாம், ஜீரணக்குழாய், கல்லீரல், சிறுநீரல், சிறுநீரல். ஓ சூப்பர் 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 சார். அப்படி திருப்பி காமிங்க. அப்படி 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 ஓகே சூப்பர். 13 எலும்பு, நுரையீரல், ஜீரணக்குழாய், இதயம், கல்லீரல், சிறுநீரல், சிறுநீரல். சூப்பர், வெரி மாஸ். சூப்பருங்க, அழகாக இருக்குது. இது நான் வாங்கிட்டு போகிறேன் வீட்டுக்கு போய் என் வீட்டில் வந்து தொங்க விட போகிறேன். வேறு லெவலாக இருக்குது போது. அண்ணன் ஞாபகமாக அது எப்போவுமே என் வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் எனக்கு கொடுத்துறீங்களா? அதா கொடுத்துடலாம். சூப்பர்ப்பா, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்கள். இது ஏற்பின்ன செய்த ரோஸு. ஏற்பின்னா குழந்தைங்க தலைக்கு வச்சுக்கலாம். நான் வந்தவொடனே இந்த ரோஸ் யாரும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்போ தான் தெரியுது நீங்கள் செஞ்சு. இது ஏற்பின்ன தலைக்கு கம்பீடு செஞ்சோம்னாக்கா கிஃப்ட் மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு இப்படி தலைக்கு வச்சுக்கலாம். ஓ கைத்தட்டு போடலாம். அண்ணன் வைக்கிறதா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு போட்டோ